பல பகுதிகளில் மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ் வணக்கம். ஏற்கனவே வானிலை மையம் தமிழகத்தில் 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. சென்னைக்குமே மழை எச்சரிக்கை இருந்தது. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது, எங்கேயாவது மழைநீர் தேங்கி இருக்கிறதா, என்ன கள சூழலாக இருக்கிறது? கடந்த 2 நாட்களாகவே சென்னையில் அவ்வப்போது விட்டு மழை பெய்து வருகின்றது. வடகிழக்கு பருவமழை இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை என்றாலும் கூட இந்த மழை பெய்வதற்கான அறிகுறியாக அவ்வப்போது மேகமூட்டத்துடன் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனவே சற்று நேரத்துக்கு முன்னதாக சென்னை அண்ணா சாலை LIC ஒட்டிய அந்த சாலைகளிலே தற்போது மழை பெய்தது. அதன் காரணமாக இருசக்கர வாகனங்களிலே சென்றவர்கள் மேற்கொண்டு பயணிக்க முடியாமல் சாலை ஓரங்களில் நிறுத்திவிட்டு மழை விடும் வரை காத்திருந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போல சென்னையை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கும் மேலாக கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குளிர்ந்த ஒரு சூழல் இருப்பதும், ஒரு வெயில் குறைந்து மழை பெய்வதும், தூறல் அடிக்கடி வருவதும் ஒரு இதமான ஒரு சூழலாக இருக்கிறது. சென்னை வாசிகளை பொறுத்தவரையிலே இந்த மிதமான மழையை அதிகமாக ரசிக்கக்கூடிய அளவிலே தான் இருக்கின்றது. தொடர்ந்து வாகன ஓட்டிகளும் லேசாக மழையில் நனைந்தபடியே தங்களுடைய வேலைகளை நோக்கி புறப்பட தொடங்கி இருக்கிறார்கள். சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று காலையில் தெரிவித்திருந்தார்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என்று. எனவே தற்போது மழை லேசாக விட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து மேகமூட்டமாக கருமேகங்கள் சூழ்ந்துதான் சென்னை காணப்படுகிறது.